இன்றைக்கி நாட்டு நடக்கிற நடப்புகள்னு எல்லாருமே பார்க்குறாங்க. ஊடகம் பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு. அதனால் இப்போ அந்த கூட்டணி தான் நான் அந்த சூழ்நிலைக்கு வருமே தவிர இந்திய கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். அதில் இந்த தமிழ்நாடு தலைவர் அந்த கூட்டணிக்கு அவர் தான் முதலமைச்சராக வருவார் கண்டிப்பாக. அதனால் அது எதிர்கட்சி இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி அது எதிர்கட்சி கூட வருமானது சந்தேகம்தான். அதனால் அவங்க தான் ஜீரோ ஆவாங்க. ஆனால் இது வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவங்க எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுறது தானே அவங்க வேலை. அதனால் அதை அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ அதாவது 10 தோல்வி எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டோம் மோடி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் கரெக்டு. இப்போ போன தேர்தலில் அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா இருக்கிறப்போ திமுக எதிர்கட்சி கூட இராமல் போயிடுச்சு. எதிர்கட்சி கூட மக்கள் எதிர்கட்சி கூட கொண்டு வரல. அது படுதோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் ஒரே ஒரு ஆள் தான் அவங்களுக்காக இருந்தாங்க, அவ்வளோ பேரில். அதனால் அது வெற்றி தோல்வின்றது சகஜம்தான். இன்றைக்கி நாட்டு நடக்கிற நடப்புகள்னு எல்லாருமே பார்க்குறாங்க. ஊடகம் பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு. அதனால் இப்போ அந்த கூட்டணி தான் நான் அந்த சூழ்நிலைக்கு வருமே தவிர இந்திய கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். அதில் இந்த தமிழ்நாடு தலைவர் அந்த கூட்டணிக்கு அவர் தான் முதலமைச்சராக வருவார் கண்டிப்பாக. அதனால் அது எதிர்கட்சி இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி அது எதிர்கட்சி கூட வருமானது சந்தேகம்தான். அதனால் அவங்க தான் ஜீரோ ஆவாங்க. ஆனால் இது வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவங்க எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுறது தானே அவங்க வேலை. அதனால் அதை அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ அதாவது 10 தோல்வி எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டோம் மோடி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் கரெக்டு. இப்போ போன தேர்தலில் அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா இருக்கிறப்போ திமுக எதிர்கட்சி கூட இராமல் போயிடுச்சு. எதிர்கட்சி கூட மக்கள் எதிர்கட்சி கூட கொண்டு வரல. அது படுதோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் ஒரே ஒரு ஆள் தான் அவங்களுக்காக இருந்தாங்க, அவ்வளோ பேரில். அதனால் அது வெற்றி தோல்வின்றது சகஜம்தான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.